Welcome everybody, this is Julfa here. On behalf of Puditham Academy, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா physics concepts பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. physics conceptsல force அப்படிங்கற இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட்டை இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம நியூட்டனோட விதிகள்லாம் இருக்கு இல்லையா, நியூட்டன்ஸ் லா இருக்கு இல்லையா, 3 லா பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பாஸ்கல் லா பத்தியும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So without any delay, let us start to discuss all the topics that we need to prepare. இது இல்லாம நம்ம கொடுக்கிற புக்லயும் சில இம்பார்ட்டன்ட்டான SI யூனிட் ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. just go through it, you can definitely gain a mark through it. okay, அந்த நம்ம கொடுக்கிற புக்கையும் ஒரு தடவை நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயும் SI யூனிட் பத்தினா நல்லா டீடைல்டா கொடுத்துருக்கோம். அதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து சில क्वेश्चंस ஈஸியா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த புக்கை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோர்ஸ் அப்படின்ற விசை பத்தின விதிகளை நமக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாரு? சர் ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் தான் ஃபோர்ஸ் பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லி புரிய வச்சது. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகிக்கிட்டே உருண்டுகிட்டே இருக்கு. ஒரு பால் என்ன பண்ணுது, கிரவுண்ட்ல மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்ல, அந்த பால் ஒரே இடத்துல இருக்கு. இது ரெண்டத்தையோட ஸ்டேட்ட நிலைய மாத்தணும்னா அதுக்கு எது வேணும்? ஃபோர்ஸ் அப்படின்ற விசை தான் வேணும். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, உருண்டுட்டு இருக்கு. இதோட ஸ்பீடை மாத்தணும்னா நம்ம ஒரு கிக் கொடுக்கணும். ஒரு தடவை அடிச்சோம் அப்படின்னா அந்த ஃபுட்பால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடும் இல்லையா, அப்ப இங்க ஒரு விசை கொடுக்குறோம். இல்ல இது ஸ்டேட் ரெஸ்ட்ல இருக்கு, ஓய்வுல இருக்கனாலும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்றோம். இது பால்க்கு மட்டும் இல்ல, எல்லா பொருளும் எந்த பொருளை நம்ம மூவ் பண்ணணும்னு நினைச்சோனாலும் அங்க நம்ம விசை ஃபோர்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். அதோட நிலைய மாற்றணும் அப்படின்னா அங்க ஃபோர்ஸை கொடுக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸை பத்தின கம்ப்ளீட் ஐடியாவை கொடுத்தது சார் ஐசக் நியூட்டன். அவர் பொறுத்த வரைக்கும் நேச்சர்ல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இயற்கை நமக்கு கொடுத்த 4 பேசிக்கான ஃபோர்ஸ் என்னென்ன? ஈர்ப்பியல் விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மின்காந்த விசை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வலிமை மிக்க அணுக்கரு விசை ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது வலிமை குன்றிய அணுக்கரு விசை. ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாமா? It is a force between any two objects in the universe. நம்ம என்டையர் யூனிவர்ஸ்ல 2 பொருள் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன். என் சேரும் எர்த்தோட சர்ஃபேஸும் ஒரு 2 கான்டாக்ட்ல இருக்கா. என் சேர் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, எர்த் அந்த சேரை புல் பண்ணி அது மேல வச்சுக்குது. ஆமே ரைட், அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஆக்ட் ஆகுது. எந்த 2 பொருளா இருந்தாலும் அதுக்கு நடுவுல ஒரு விசை இருக்கும். அண்டத்தில் உள்ள ஏதேனும் 2 பொருள்களுக்கு இடையே செயல்படுவது ஈர்ப்பியல் விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. F is directly proportional to m1 into m2 divided by r square. இதுதான் forces, that is gravitational force is directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them. 2 பொருள் இருக்கு, A B ன்னு 2 பொருள் இருக்கு. A கான மாஸ் நிறைய m1 எடுத்துக்கலாம், B கான நிறைய m2 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதோட ப்ராடக்ட் இன்டு இவங்க 2 பேருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் r ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் r ஸ்கொயர். இதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா. தட் இஸ், ஈர்ப்பியல் விசையானது நிறைகளின் பெருக்கலுக்கு பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவலிலும் அது அவற்றிற்கிடையே உள்ள தொலைவின் 2 மடங்கு எதிர்த்தகவலும் இருக்கும். தட் இஸ், என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நிறை இருக்கு இல்லையாப்பா, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இது அதிகமாச்சு. ஒரு பொருளோட நிறை அதிகமாச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அதிகமாகும். இது ஜெனரல் கான்செப்ட் தான். எவ்வளோ வெயிட் அதிகமாகுது அவ்வளோ அங்க ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த 2 பொருளுக்கு இருக்கக்கூடிய இந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு நடுவுல இருக்கிற
இந்த புவி ஈர்ப்பு விசை சொல்றோம்ல, அது என்ன ஆகுது? கம்மியாகுது. இதுதான் கான்செப்ட். தட்ஸ் இட். இப்போ இருக்கிற ஃபோர்ஸ், நம்ம 4 ஃபோர்ஸ் படிச்சோம் இல்லையா? இந்த இருக்கிற ஃபோர்ஸ்லயே ரொம்ப வலிமை குன்றிய விசை, ரொம்ப ஃபோர்ஸ் வீக்கான ஃபோர்ஸ் எது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ரிமெம்பர், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அமாங் தி ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த கிராவிட்டி அப்படின்றது இருக்கு இல்லையா, மற்ற ஃபோர்ஸ் மாதிரி இல்லாம கிராவிட்டி ஒர்க்ஸ் யூனிவர்சலி ஆன் ஆல் மேட்டர், எனர்ஜி அண்ட் இட் இஸ் யூனிவர்சலி அட்ராக்டிவ். நம்மளோட யூனிவர்ஸ், என்டையர் யூனிவர்ஸ்ல எங்க எடுத்துக்கிட்டாலுமே கிராவிட்டி அப்படின்றது இருக்கும். கிராவிட்டி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்க முன்னாடி நமக்கு எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? மின்காந்த விசையை தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு மின்காந்தம் அப்படின்றது என்னன்றது தெரியணும். ஓகே, அப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு, தட் இஸ் ஒரு கடத்தி இருக்கு. இதுல எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றோம். அப்போ இது என்ன பண்றது? மின்னோட்டத்தை, எலக்ட்ரிசிட்டியை, கரண்ட்டை பாஸ் பண்ணும் போது இந்த கண்டக்டர் என்ன பண்ணும்? அந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்ணிட்டு போதா, மின்னோட்டத்தை எடுத்துட்டு இதையும் இன்னொரு மெட்டலுக்கு கொண்டு போய் கொடுக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் கண்டக்டர் என்ன பண்ணுது? மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருந்தாரு. மேக்னெட்டா இது ஆக்ட் ஆகுது. இதுக்கு சுத்தி, அதாவது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் போது அந்த கண்டக்டர் வந்து என்ன பண்றாங்க? மேக்னெட்டா ஆக்ட் பண்றாங்க. அதை சுத்தி அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிபிட் ஆகுது. இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். இஎம்எஃப், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. இது அதாவது எலக்ட்ரான்கள் போன்ற இரு மின்னூட்ட துகள்களுக்கிடையே அல்லது மின்னோட்டம் நிகழும். ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க, அந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் நடுவுலையும் இல்ல அப்படின்னா மின்னோட்டம் நிகழும் இரு கடத்திகளுக்கிடையே செயல்படுவது மின்காந்த விசையாகும். ஓகே, இது வேறின மின்னூட்டங்களுக்கு கவர்ச்சி விசையாகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும், ஓரின மின்னூட்டங்களுக்கு விலக்கு விசையாகும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் obeys inverse square law. இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவையும் எந்த பண்ணுவோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒபே பண்ணுது. இட் இஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி இது கிடையாது. இப்போ நம்ம படிச்ச ஃபோர்ஸ்க்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அந்த லாவை ஒபே பண்ணி தான் இருக்கும். தட் இஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க அட்ராக்ஷன் இருக்கும். அண்ட் தென் டூ லைக்லி பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அங்க ரிப்பல்ஷன் இருக்கும். அன்லைக் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அங்க ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்ற அந்த லா நம்ம இப்ப படிச்சோம்ல, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் அப்படின்னு சொல்லி படிச்சோம்ல, அந்த லாக்கும் இது ஒபே பண்ணும். இஎம்எஃப் அப்படின்றது இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் கம்பேர் டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும் போது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது இட் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இந்த மின்காந்த விசை அப்படின்றது எதிர்த்தகவு இருமடி விதி, இப்ப நம்ம படிச்சதான் இருமடி விதிக்கு உட்படுகிறது. டிஸ்டன்ஸ் படிச்சோம்லையே, அந்த தொலைவு அப்படின்றது எப்படி ஃபோர்ஸுக்கு, அந்த விசைக்கு எப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதெல்லாம் படிச்சோம் இல்லையா? அதாவது ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ், தொலைவு அதிகமாக ஃபோர்ஸ் கம்மியாகும். ஃபோர்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அங்க இருக்க தொலைவு கம்மியா இருக்குன்னு அர்த்தம்ன்றதுலாம் படிச்சோம் இல்லையா? அந்த விதிக்கு உட்படுகிறது. இஃப் விசை மிக்க வலிவை உடையதாக இருக்கிறது, நிலை மின்னியல் மற்றும் காந்த விசைகளின் தொகுப்பே மின்காந்த விசையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நியூக்ளியஸ் அப்படின்னா புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததுதான் இந்த அணு கரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அணுக்கரு அப்படின்றது புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கக்கூடியதுதான் சொல்லுவோம்.
அப்போ இந்த நியூக்ளியஸ், இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? இதுதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இட் இஸ் இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் எது? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இருக்கிறதுலே வீக்கான ஃபோர்ஸ் எது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது எவ்வளோக்கு இந்த இப்போ 2 பொருள் இருக்கு, இந்த துகள்கள் இருக்கு, இந்த கருக்கு உள்ள 2 பார்ட்டிகல் துகள் இருக்கு, அதுதான் புரோட்டான் நியூட்ரான் சொல்றோம் இல்லையா? இது ரெண்டும் 10⁻⁻15 மீட்டருக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது நடக்கும். இதை தாண்டி போச்சு அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸோட அட்ராக்ஷன் அங்க அதிகமா இருக்காது. இந்த வலிமை மிக்க அணுக்கரு விசை அப்படின்றது 10⁻⁻15 மீட்டர் என்ற குறுந்தொலைவிற்கு மட்டுமே செயல்படும். ஏன்னா இது நம்ம பேசிட்டு இருக்கிறது என்ன? ரொம்ப ரொம்ப குட்டியான துகள்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அணுவின் அணுக்கருவில் உள்ள புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் ஒன்றிணைந்து வைப்பது இவ்விசையே. ஓகே, அப்ப வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? அதுவும் அங்கேதான் இருக்கும். ஓகே, ஒரு சில ஃபோர்ஸஸ் இந்த கருவுல வீக்கா இருக்கு, ஒரு சில ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம புரோட்டானும் நியூட்ரானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆயிருக்காங்க. ஆனா ஒரு சில புரோட்டானும் நியூட்ரானும் கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து அங்க கம்மியா இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானும் நியூட்ரானும் பீட்டா டிகே, பீட்டா சிதைவுக்கு அங்க பீட்டா டிகே நடக்க ஆரம்பிக்குது. எதனால? இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னாலதான். அப்ப அங்க இருந்து ஒரு கதிர்வீச்சு, ரேடியேஷன், ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் வந்து வெளியே வராங்க. இது என்னதான் வீக்கா இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அளவுக்கு வீக் கிடையாது. ஓகே, இப்ப இவ்வளோ நேரம் நம்ம நேச்சரோட ஃபோர்ஸ், நேச்சர்ல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதை ஐசக் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்றதும் நமக்கு தெரியும். இதோட ஃபோர்ஸோட எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா நியூட்டன். ரிமெம்பர், நியூட்டன் தான். இத டைன் ஃபோர்ஸ, டைன் கிலோகிராம் வெயிட் அண்ட் பவுண்ட், டைன் கிலோகிராம் பவுண்ட் இது மூலியமாகவும் அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்றது கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஒரு 2 டைப்ல இருக்குப்பா. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நான் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இது ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் சேரும் நம்ம எர்த்தும் வந்து ஒரு கான்டாக்ட்ல இருக்கு. இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடும் விசை. தொடா விசைகள் பத்தி படிக்கணும் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் என்ன? எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம, ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் கான்டாக்டே இல்லாம உள்ள நடுவுல என்ன விசை வருது? தொடா விசைகள். காந்த விசை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நிலை மின் விசை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, 2 ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரப் பண்ணலாம். ஒரு இதே தான், நம்ம ஹேரையும் ஒரு பேப்பரோ இல்லை சீப்பையோ வச்சு ஒரு 2 பொருளை ரப் பண்ணலாம். ரப் பண்றோம், நம்ம ஹேர் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பேப்பர் வச்சு ரப் பண்ணிட்டு இந்த பலூனை கொண்டு போய் கிட்ட வச்சோம் அப்படின்னா அந்த பலூன்ல பாருங்க நம்ம ஹேர் வந்து இப்படி அட்ராக்ட் ஆகும். இதெல்லாம் என்னன்னா நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். அந்த பொருள்ல வந்து இப்ப வந்து சார்ஜ் நடந்துருச்சு, அந்த சார்ஜிங்னால வர ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக் கான்செப்ட், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். ஓகே, அழுத்தம், பிரஷர் அப்படின்றது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுத்தம், பிரஷர் is equal to force divided by per unit area. விசை எவ்வளோ நம்ம எந்த ஏரியால நடக்குது அப்படின்றத பொறுத்து. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு யூனிட் ஏரியா இருக்கு. ஓகே, இந்த யூனிட் ஏரியால தான் நம்ம இந்த அளவு, இது ஒரு 5 நியூட்டன் வச்சுக்குவோம். 5 நியூட்டன் ஃபோர்ஸை இந்த ஒரு ஸ்கொயருக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம். அப்ப இங்க என்ன நடக்குது? ஒரு அழுத்தம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அழுத்தமானது எவ்வளோ ஏரியா இருக்கோ, ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா அதிகமாக, இடம் அதிகமாக ஆக என்ன பண்ணுது? அழுத்தம் எதாகும்? கம்மியாகும். ஏரியா அதிகமாச்சு அப்படின்னா அழுத்தம் பகுதி, ரைட்? ஏரியா பகுதி. ஓகே,
ஏரியா டிக்ரீஸ் ஆக எவ்வளோ ஏரியாவுக்கு நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்றது கம்மியாக ஆக அங்கே இருக்க ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா அங்கே எவ்வளோ ஏரியா இருக்கோ அது கம்மியாகும். ஃபோர்ஸ் அப்படின்றது ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ ப்ரெஷர் அங்கே ஆக்ட் ஆகும். இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அப்படின்றது ஃபோர்ஸ் பை ஏரியா, அழுத்தம் அப்படின்றது விசை டிவைடட் பை பகுதி அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்ல வரேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் பார்த்துருக்கேன். ஒரு பேக்கில் நம்ம ஒரு 5 kg எடுத்துகிட்டு போகிறோம். 5 kg புக்ஸ் வச்சு ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பேக்கோட ஸ்ட்ராப் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப தின் ஸ்ட்ராப்பாக இருக்குது. ஓகேவா? அந்த பேக்கில் 5 kg வெயிட் இருக்குது. இப்போ இங்கே ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கும். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் அப்படின்றது ஏரியா இல்லையா? ஸ்ட்ராப் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல ஏரியா பகுதி அப்படின்றது கம்மியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அழுத்தம் எப்படி இருக்கும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும், அழுத்தமும் அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு வலிக்கும். இதுவே ஒரு அதே 5 kg பேகுக்கு நல்ல ப்ராடான இது ஸ்ட்ராப் வாங்கிக்கலாம். ஓகே, ப்ராடான ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய பேக்காக வாங்கி போடுறோன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? ஏரியா அதிகமாக இருக்குது. அதனால ப்ரெஷர் கம்மியாகுது, ஃபோர்ஸும் கம்மியாகுது, நமக்கு வலியும் கம்மியாகும். ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ப்ரெஷர். கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். அழுத்தம் அப்படின்றது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. விசை டிவைடட் பை பகுதி, அழுத்தம். ஓகே, இப்போ a liquid gives force of 100 Newton. ஒரு திரவம் 100 நியூட்டன் விசையை 2 மீட்டர் ஸ்கொயர் பரப்பில் செலுத்துகிறது எனில் அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ப்ரெஷர் அப்படின்றது ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்போ ப்ரெஷர் அப்படின்றது 100 டிவைடட் பை 2 அப்படின்னா 50 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் பவர் -2. அப்போ இங்கே நடக்கிற அழுத்தம் எவ்வளோ? 50 நியூட்டன் மீட்டர். இங்கே நியூட்டன், இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இது மேலே வரும்போது மீட்டர் பர் -q. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ப்ரெஷரோட அழுத்தத்தோட வேல்யூ. ஓகே, பாஸ்கல்ஸ் லா அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். என்க்ளோஸ்டு லிக்விட், மூடப்பட்ட நிலையில் ஒரு திரவம். ஓகே, ஒரு டியூப் இருக்கு. இந்த டியூபுக்குள்ள ஃபுல்லா நம்ம ஏதோ ஒரு ஆயிலோ ஏதோ ஒரு லிக்விடோ என்னமோ இருக்கு. இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கு? கம்ப்ளீட்டா க்ளோஸ்டா இருக்கு. இந்த இடத்துல இப்போ ஒரு ப்ரெஷரை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லிக்விட்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே அந்த ப்ரெஷர், ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இங்க கொடுக்குற ஒரே ப்ரெஷர் எக்ஸிபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இங்க கொடுக்குற ஒரு ப்ரெஷர் இந்த லிக்விட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பகுதி, அதாவது மூடப்பட்ட நிலையில் ஒரு திரவத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கும் அழுத்தமானது அதன் அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் பாஸ்கல்ஸ் லா. இந்த லா நமக்கு டெய்லி லைஃப்ல எங்கெங்க யூஸ் ஆகுது? பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம காரோட பிரேக். என்ன பண்ணும்? பிரேக்கை கொடுத்த உடனே அந்த என்ஜின் ஆயில், நம்ம நிறைய வீடியோஸ்லாம் அனிமேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த என்ஜின் ஆயில்ல என்ன பண்ணுது? அங்க ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருந்துருப்போம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு டிராப் ஆஃப் அந்த லிக்விட்லயுமே அந்த ப்ரெஷர் எக்ஸிபிட் ஆகும். அதனால அந்த ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, நிறைய ஹைட்ராலிக் டிவைசஸ், எர்த் எக்ஸ்கவேட்டர்ஸ் லைக் JCBலையும் இந்த பாஸ்கல்ஸ் லா தான் அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான். யாரு, அதாவது பாஸ்கல் அப்படின்றவர் கொடுத்த இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் சொன்னதுனால இது பாஸ்கல்ஸ் லா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனையும் சீக்கிரமா டிஸ்கஸ் பண்ணிடலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இனர்ஷியா, மொமெண்டம் அப்படின்றதெல்லாம் தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டில் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா,
நம்ம if we push or pull any object it will move and come back to its original state அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு பொருளை, ஏதோ ஒரு விசையை கொடுத்து ஒரு பொருளை நம்ம மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் மூவ் பண்ணிட்டு அதோட முன்ன என்ன ஸ்டேட்ல இருந்துச்சோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஓய்வில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் மூவ் பண்ணிட்டு திருப்பி ஓய்வுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷனை கொடுத்தவர் அரிஸ்டாட்டில். அதுக்கப்புறம் கலிலியோ என்ன பண்ணாரு அப்படின்னா, கலிலியோ கலிலி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை டிசைன் பண்ணிக்கிட்டார். ஒரு இறக்கமா இருக்கக்கூடிய ஒரு கட்டையெல்லாம் வச்சு ஒரு டிசைன் பண்ணிட்டார். டிசைன் பண்ணி இங்க இருந்து ஒரு பாலை வந்து உருட்டி விடுறாரு. உருட்டி விட்டோன்னு என்ன பண்ணுது, இந்த பால் என்ன பண்ணுது, இங்க இருந்து, அதாவது இங்க வந்து இது எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு, ஓய்வுல இருக்கா, இங்க இருந்து என்ன பண்ணுது, ஓய்வுல இருந்து மூவ் ஆகிட்டே வருது. ஃபாஸ்டா இங்க இருந்து மூவ் ஆகிட்டு வந்து இதுக்கு மேலேயும் உருண்டுகிட்டே இருக்கு. ஆமே ரைட், உருண்டும் ஓடும். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும், ஆனா அந்த பால் வந்து அதோட ஸ்டேட்ல மூவ் ஆகிட்டு இருக்கப்போ இங்க வந்து நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்க தேவையே இல்லை, அதுவே கொஞ்ச நேரத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்றத சொன்னாரு. தட் இஸ் an unbalanced force is needed to change the state of an object. ஆமா, ஏதோ ஒரு ஃபோர்ஸை கொடுத்துதான் ஓய்வில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம மூவ் பண்ண நகர்த்த முடியும். ஆனா எந்த ஃபோர்ஸும் தேவையில்லை, அந்த உருண்டு ஓடிட்டு இருக்கு அந்த பொருளை ஒரே சீரான இயக்கத்துல அதை இயக்க வைக்கிறதுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா விசையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலிலியோ சொன்னாரு. அப்போ இங்க உருண்டு ஓடும் போது நம்ம இங்க எந்த ஃபோர்ஸையும் கொடுக்கல, இங்க கொடுத்த ஃபோர்ஸ்னாலதான் இங்க ரிசல்ட் இருக்கு, அதை தான் அவர் சொல்ல வந்தாரு. ஓகே, இதை வந்து ஒரு ஸ்பார்க்கா எடுத்துட்டு நியூட்டன் நமக்கு 3 laws ஆஃப் மோஷனை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு இனர்ஷியா, அசையா நிலைனா என்ன அப்படின்றதையும் தெரியணும், மொமெண்டம் அப்படின்ற உந்தம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நமக்கு தெரியணும். அதை ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அசையா நிலை, இனர்ஷியா அப்படின்றது என்னன்னா, the tendency of an object to change its state. அதாவது இனர்ஷியா அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ், அதான் நம்ம அசையா நிலைனாலே தெரியுது இல்லையா, மூவ் பண்ணாம ஒரே ஸ்டேட்லேயே இருக்கும். அந்த ஸ்டேட்ல இருந்து அதை மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்க ஒரே வழி ஃபோர்ஸை கொடுக்கறது மட்டும்தான். ஸோ நான் அடம் பிடிச்சிட்டு இதே இடத்துல தான் நான் இருப்பேன், மூவே ஆக மாட்டேன், நகரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருள் வந்து இருக்கு இல்லையா, அந்த எபிலிட்டி, அந்த ஒரு அந்த ஒரு நிலைமையை தான் அசையா நிலை அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் இனர்ஷியா. இந்த இனர்ஷியா அப்படின்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அந்த பொருளுடைய நிறைய பொறுத்து இருக்கு, மாசை பொறுத்து இருக்கு. அப்போ வெயிட், இந்த மாஸ் அப்படின்றது, நிறை அப்படின்றது அதிகமா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பொருளுக்கு இந்த அசையா நிலை அப்படின்ற இனர்ஷியாவும் அதிகமா இருக்கும். அந்த மாஸ் நிறை கம்மியா இருக்கிற பொருளுக்கு இனர்ஷியாவும் கம்மியா இருக்கும். ஏன்னா அது ஈஸியா ஒரு ஃபோர்ஸ் பொறுத்து மூவ் பண்ண வச்சிடலாம் இல்லையா. இதுதான் இப்போ உந்தம் அப்படின்ற மொமெண்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெஸ்ட்ல இருக்கிறது அசையா நிலை அப்படின்னு எப்படி சொல்றோமோ, மூவ் பண்ற அந்த எபிலிட்டியா மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஏதாவது ஒரு பொருள் ஓய்வுல இருந்து மூவ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மூவ் பண்ற பவரை தான் நம்ம பவர் ஆஃப் மோஷன், மொமெண்டம், உந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு பொருள் மூவ் ஆகுது, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டின்னு இப்ப 2 வெலாசிட்டி, 2 திசை வேகம் வந்துருச்சா, அப்போ மூவ் ஆகுது அப்படின்னாலே அங்க நமக்கு இருக்கக்கூடியது வெலாசிட்டி, திசை வேகம் அப்படின்றது இங்க கான்செப்ட் வந்துடும். அப்போ இந்த உந்தம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்கு, மொமெண்டம்ன்றது எதை பொறுத்து இருக்குன்னா ஒரு பொருளோட நிறைய பொறுத்தும் திசை வேகத்தை பொறுத்தும் இருக்கு. திசை வேகம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த உந்தமும் அதிகமாகும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்க ஒரு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, வேகம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அங்க இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டும், அந்த நகர்ற அந்த எபிலிட்டி இருக்குல்ல, மூவ்மெண்ட்டும் உந்தமும் அதிகமாகும். ஓகே, அப்ப ரெஸ்ட்ல உந்தம் எப்படி இருக்கும், 0வா தான் இருக்கும். ஏன்னா மூவ் பண்ற எபிலிட்டி தான் மொமெண்டம், ரெஸ்ட்ல மொமெண்டம், ஓய்வுல மொமெண்டம் 0வா இருக்கும். அப்ப SI யூனிட் ஆஃப் மொமெண்டம் என்ன, கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட், கிலோகிராம்
மீட்டர் பெர் வினாடி. ஓகே, இப்போ நியூட்டனோட 3 லாஸ் ஆஃப் மோஷனையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை அசையா நிலை விதி அப்படின்னு சொல்றாங்க. அசையா நிலை விதி, லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. Any object remains in the state of rest or in uniform motion along a straight line until it's compelled to change the state by applying external force. Easy தாங்க. முதல் இயக்க விதி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, இல்லைன்னா யூனிஃபார்மா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு, அதாவது ஒரு 10 செகண்டுக்கு ஒரு தடவை மூவ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். இந்த நிலைமைய மாற்றணும் அப்படின்னா வெளியில இருந்து புற விசைய கொடுத்தா மட்டும்தான் முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் லா. புற விசையொன்று செயல்பட்டு மாற்றும் வரை எந்த பொருளும் தனது ஓய்வு நிலையையோ அல்லது நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையோ மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கும். இதுதான் நியூட்டனோட முதல் விதி. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, கேரம் போர்ட் காயின்லாம் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி அடுக்கி வச்சு விளையாடுவோம் இல்லையா. இப்போ இந்த கடைசி காயினை மட்டும் ஸ்ட்ரைக்கர்ல அடிக்கும் போது என்ன ஆகும், இது மட்டும்தான் மூவ் ஆகும். இது எல்லாம் அப்படியே வந்து சம்டைம்ஸ் இப்படி நிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். இது எதனால? ஏன்னா இந்த காயினுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், இந்த மேல இருக்க எந்த காயினுக்கும் எந்த ஃபோர்ஸையும் நம்ம கொடுக்கறது இல்லை. இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அப்ப நியூட்டனோட செகண்ட் லா என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு பொருள் இப்ப மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். மூவ் ஆகுதுனாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், அங்க திசை வேகம் வெலாசிட்டி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அங்க வெலாசிட்டி இருக்குன்னா அங்க மொமெண்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், உந்தம் அப்படின்றது வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ அங்க ஒரே வெலாசிட்டியா இருக்கு இல்ல. ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னா ஒரு டைம்ல வந்து, இப்ப நம்ம காரே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைம்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீட் போவோம். கொஞ்சம் டிராஃபிக்லாம் இல்லைன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல 2 வெலாசிட்டி, 2 திசை வேகம் நமக்கு கிடைக்குது இல்லையா. அப்ப அங்க 2 மொமெண்டம் கிடைக்கும். Rate of change of momentum of an object is proportional to the applied force in the applied unbalanced force in the direction of the force. Okay, அப்ப rate of change of momentum எப்படி எடுத்துக்கலாம், இங்க பாருங்க, mv mu னா mv அப்படின்றது ஃபைனல் மொமெண்டம், mu அப்படின்றது இனிஷியல் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா mv மைனஸ் muன்னு எடுத்துக்கலாம். உந்தம்ன்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். mv மைனஸ் u அப்படின்ற எடுத்துக்கலாமா. ஓகே, இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம், இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம் டிவைடட் பை டைம் டேக்கன். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அப்ளைட் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றது தான் நியூட்டனோட செகண்ட் லா ஆஃப் மோஷன். அப்போ எஃப் அந்த ஃபோர்ஸ் விசை அப்படின்றது இந்த v மைனஸ் யூ டி டிவைடட் பை டி அப்படின்றது எங்கேயாவது உங்களுக்கு படிச்ச மாதிரி இருக்கா? கண்டிப்பா ஆக்சலரேஷன் அப்படின்ற முடுக்கம் கான்செப்ட்ல நம்ம படிச்சிருப்போம். அப்போ இத ஆக்சலரேஷன் ஏ முடுக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா எம் ஏன்னு எடுக்கலாமா. அப்ப நியூட்டனோட செகண்ட் லா ஃபார்முலா என்ன, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம் ஏ. விசை அப்படின்றது நிறைய பொறுத்தும் முடுக்கத்தை பொறுத்தும் இருக்கும். இவரோட ரெண்டாவது லா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது ஃபோர்ஸை பொறுத்து தான் இருக்கு. அப்ப அந்த நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ, அவ்வளோ வெலாசிட்டி அங்கே சேஞ்ச் ஆகும். எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் அங்கே மொமெண்டமும் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான். ஓகே, இதோட எஸ்ஐ யூனிட் என்னப்பா அப்படின்னா மாஸ், கிலோகிராம் ஆக்சலரேஷன் மீட்டர் பர் செகண்ட், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஆர் 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பொருளின் உந்தம் அதுதான் மொமெண்டம் மாறுபடும் விதம்
அதன் மீது செயல்படுத்தப்படும் விசைக்கு தகவில் இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்றும் விசையின் திசையில் உந்தம் மாறுபாடு அடையும், டைரக்ஷன்லயும் அங்க ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதை பத்தின டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பொருளின் நிறை மற்றும் பொருளின் மீது செயல்படும் விசையினால் ஏற்பட்ட முடுக்கத்தின் பெருக்கற்பலனாக விசை அளவிடப்படுகிறது. ஓகே, டைரக்ட்லி அந்த சொன்னலையா ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, ஆக்சலரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு லா, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பேசிக்கான தெரிஞ்ச லா, தேர்ட் லா ஆஃப் மோஷனை படிக்கலாமா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன், எந்த ஒரு நம்மளோட ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகே, இத லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எந்த ஒரு பொருளும் ஒரு ஆக்ஷன் கொடுத்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு ஒரு ரியாக்ஷன் நம்மளோட இந்த எர்த்ல நடக்கும் அப்படின்றதுதான் தேர்ட் லா ஆஃப் மோஷன். அப்ப பொருள், அதாவது ஆப்ஜெக்ட் ஏவோட ஃபோர்ஸை F1 எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஈக்குவலி எக்ஸிபிட் ஆகிற ஃபோர்ஸ் F2, ஆனா அது ஆப்போசிட் டிரெக்ஷன்ல நடக்கும். When two or more bodies act upon one another, their total momentum remains constant and provided no external force are acting. இது ரெண்டு ஃபோர்ஸ் தவிர அங்க வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. ஓகே, இரு பொருள்களின் முதல் பொருள் இரண்டாவது பொருளின் மீது ஒரு குறிப்பிட்ட விசையை செயல்படுத்துகிறது. இரண்டாவது பொருள் முதல் பொருள் மீது சமமான எதிர் திசை விசையை செயல்படுத்துகிறது. இதுதான் நியூட்டனோட மூன்றாம் விதி. இத செயல் எதிர்ச்செயல், ஆக்ஷன் ரியாக்ஷன், செயல் எதிர்ச்செயல் விதி எனவும் கூறலாம். ஸோ இது எல்லாமே எப்படி ஆக்ஷன் ரியாக்ஷன் தேர்ட் லாக்கான எக்ஸாம்பிள். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இப்போ நடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம எர்த்தில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எர்த் நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கும். ஓகே, மோஸ்ட் டிஸ்கஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கன்னை ஷூட் பண்ணும் போது, இந்த கன் ஃபயர் பண்ணும்போது கன் என்ன பண்ணும், கொஞ்சம் பேக்வேர்டில் மூவ் ஆகும். இந்த புல்லட் என்ன பண்ணும், ஃப்ரண்ட் சைடு மூவ் ஆகும். அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து வெளியே வரும், இங்கேருந்து வெளியே போகும். புல்லட் என்ன பண்ணும், ஃப்ரண்ட்ல போகும், இந்த கன் பேக் சைடில் வரும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் ஓவரால் இந்த ஃபோர்ஸ் சாப்டர், இப்போ டிஸ்கஸ் பண்ண சாப்டரோட ஒரு மைண்ட் மேப், கான்செப்ட் மேப். ஸோ ஃபோர்ஸ் விசை எப்படி இருக்கு, அது என்ன பண்ணும், ஒரு பொருளோட ஷேப்பை, இயக்கத்தை, சைஸை, அழுத்தத்தை மாற்றும். இட் கேன் சேஞ்ச் ஷேப், மோஷன், சைஸ் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஃப்ரிக்ஷன் அப்படின்ற உராய்வும் ஒரு ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸ்னால நமக்கு ஒரு வேலை முடியும், ஏதாவது ஒரு வேலை முடியும். ஃபோர்ஸ் அதாவது ஒர்க் டன் நடத்தின ஃபோர்ஸோட SI யூனிட் நியூட்டன் மீட்டர் இல்லை ஜூல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லிவர்ஸ் அப்படின்னு, இது ஒர்க் டன் யூசிங் லிவர்ஸ். ஓகே, லிவர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் டன் எல்லாம் முடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மேக்னட்டிசம், கிராவிட்டி, அந்த மாதிரிலாம் ஃபோர்ஸ் விசை அப்படின்றது நடக்குது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் சாப்டர். ஐ ஹோப் உங்களுக்கு ஈஸியாக அந்த சாப்டரை கவர் பண்ண வச்சுட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.